மாந்திரிக பயிற்சி வந்து குருஜி பேசுகிறேன். இப்போது நம்மக்கிட்ட வந்து மாந்திரிகம் பயிற்சி எடுத்தவங்களுக்கு வந்து இப்போது வேறு ஒரு விஷயத்தை பற்றி என்கிட்ட கேட்டாங்க. அது என்னென்னு பார்க்கும்போது, எல்லா மாந்திரிக சித்திகளும் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அது சிலருக்கு நடக்குது, சிலருக்கு நடக்க மாட்டேங்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரணம், என்ன பண்ணலான்னு சொல்கிறாங்க. சரி, அது அவங்களுக்கு ஒரு பதிவு போடலாம். அதே நேரத்தில் நம்ம நேர்களுக்கும் இது வந்து கொஞ்சம் உதவியாக இருக்குன்றதுக்காக தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். இப்போது இதில் வந்து மாந்திரிகன்றது எத்தனோ வகையாக இருக்குது. அதில் ஒரு வகை பார்த்திங்கன்னா, எந்திரம் வச்சு எந்திரத்தை எழுது அதுக்குள்ளே வந்து எழுத்துக்கள் அடைச்சி எந்த நபருக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோமோ அந்த நபரோட நாமத்தை எழுது செய்யக்கூடிய ஒரு வேலை. அடுத்தது கரு மாந்திரிகம், அதாவது முட்டை, அப்புறம் வந்து மை வேலைகள். அதுக்கப்புறம் தாந்திரிக முறையில் மூலிகை வச்சு செய்யலாம். அது இல்லாத நேரடியாக வந்து தேவதையாக வர வச்சு தேவதைக்கிட்ட வேலை சொல்லி அந்த வேலை செய்ய சொல்லலாம். இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ கற்றுக்கினவங்க, மாந்திரிகத்தை கற்றுக்கினவங்க அவங்க சித்தி வந்து எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கணும். தாந்திரிக முறையில் ஆயிருக்கா, இல்லை எந்திர முறையில் ஆயிருக்கா, இல்லை நேரடியாக தேவதை வந்து அவங்க காதுக்குள்ளே பேசுதா, அந்த வேலை சொன்னால் உடனே செய்யுதா என்று பார்க்கணும். இது இல்லாத ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத மந்திர பிரயோக வேலைகள் நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா நடக்காது. நடக்கிறது வந்து கஷ்டமாக போகும். அப்படி செஞ்ச இடத்துலையும் வந்து வேலை நடக்காமல் போயிடும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, குருக்கிட்ட வந்து திருப்பி நீங்கள் பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணும்போது தான் குருமார்கள் வந்து பார்த்து சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன சித்தி ஆயிருக்குன்னு சொல்லி. உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் குருக்கிட்ட தான் வரணும். அவர் எதுக்கு நீங்கள் வந்து அந்த மாந்திரிக பிரயோக வேலை செஞ்சு காட்டும்போது குருமார்கள் பார்த்து இந்த தேவதை உனக்கு வசியமாக இருக்குது, இந்த முறையில் நீ செஞ்சால் உனக்கு மாந்திரிக வேலைகள் எல்லாமே வந்து நடத்த கொடுக்கும் ಅನ್ನೋದು அவங்க சொல்லுவாங்க. அப்படி தான் பண்ணணும் அதுக்கு பயிற்சி. அது இல்லை ஏதோ நம்ம வந்து கற்றுக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு செய்யலான்னா உங்களுக்கு வந்து 5 வருஷன்றது 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் வந்து கடந்து போயிடும். வித்தையை வந்து கற்றுக்கவே முடியாது. எந்த நேரத்துலையும் வந்து மாந்திரிகம் பேரே எடுக்க முடியாது. அப்படி ஆகி போயிடும். அதனால் மக்களுக்கு நம்ம என்ன தெரிவிக்கிறோன்னா, மாந்திரிகம் கற்றுக்கணும் ஆசை இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனால் கற்றுக்கினாலும் அது எப்படி செயல்பாட்டு கொண்டு வரணும், எந்த முறையில் வந்து அதை செஞ்சால் நம்ம வந்து வெற்றி காணலான்றது நீங்கள் குருக்கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு நாள் வந்து பார்த்துட்டு 2 விஷயம் கற்றுக்கிட்டு போயிட்டு நம்ம செய்யலான்னா அது முடியாது. அதால் ரொம்ப பாதிப்புகள் உள்ளாயிடுவீங்க. அது இல்லாத எதிரிகள் தொல்லை அதிகமாகிடும். உங்கள் சொந்தக்காரங்களே உங்களுக்கு கூட பிறந்தவங்களோ இல்லை உங்கள் உறவுக்காரங்களோ உங்களுக்கு எதிரியாகி வேறு ஒரு மந்திரவாதிக்கிட்ட போயிட்டு உங்களை வந்து அடிக்கிறதுக்கோ இல்லை வந்து உங்களை வந்து ஊர் விட்டு அனுப்புறதுக்கோ இல்லைன்னா உங்கள் தொழில் முடக்கிறதுக்கோ ஏதோ ஒரு ஏவல் முறை செஞ்சு உங்கள் வாழ்க்கையை நாசனமாகிடும். அதனால் பார்த்து நடத்துங்க. இதுக்கு முன்னால் கற்றுனவங்க ஏதோ டவுட் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. அது விவரத்தை சொல்கிறேன். அதுபடி நீங்கள் நடந்துங்கனால நீங்கள் மாந்திரிக சித்தி நல்லா வரும். நல்லா மாந்திரிகன்னு பேர் எடுக்கலாம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.